சந்த் சூர்தாஸ்க்கு சின்னதுல இருந்தே கண்ணு தெரியாது. அதனால அவரோட அம்மா அப்பா அவங்கள வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அட் த ஏஜ் ஆஃப் 16 சூர்தாஸ் வீட்டில் ஒரு வாட்டி கோல்டு காயின் காண போயிடுது. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் சூர்தாஸ் சொல்றாரு, நீங்க நான் சொல்ற இடத்துல தேடுங்க, அங்க கோல்டு காயின் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன சன்னியாசி எடுக்கிறதுக்கு விடணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா அப்பாவும் சரி ஓகே சொல்லு அப்படின்றாரு. அவர் கண்ணை மூடி தியானம் பண்றாரு. அண்ட் அவருக்கு எக்ஸாக்டா கோல்டு காயின் எங்க அப்படின்றது தெரிய வருது. அவர் சொன்ன இடத்துலயே கோல்டு காயின் கிடைச்சதும் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு கோல்டு தான் எங்களோட பையனை விட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீ எக்கேடுக்கு வேணாலும் கேட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சூர்தாஸ் சன்னியாசி எடுக்கிறாரு. அண்ட் ஈவன் தோ அவருக்கு பிசிக்கல் ஐஸ் இல்லாட்டினா கூட அவரோட மனசுல இருந்த கண்களை வச்சு கடவுளை டெய்லி பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் அட் தி எண்ட் ஸ்ரீ ராதாகிருஷ்ணாவோட தரிசனமும் அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஆர் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கலாம், ஆர் விஷுவலி சேலஞ்சாக கூட இருக்கலாம். பட் நம்மளோட மனசு சுத்தமாக இருந்தால் nothing can stop you from achieving success.